மற்ற நல வாரியங்களுக்கு இணையாக ஆதி திராவிட பழங்குடியினர் நல வாரியத்திற்கு பல்வேறு சலுகைகள் வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தமிழரசி தெரிவித்துள்ளார். மாநில பழங்குடியினர் நலவாரியத்தின் 4வது கூட்டம் சென்னை தலைமைச் செயலகத்தில் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் தமிழரசி தலைமையில் நடைபெற்றது. பழங்குடியினர் நலவாரியத்தின் மூலம் இதுவரையில் 700 பயனாளிகளுக்கு 30 லட்சம் ரூபாய் வரையில் நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் நடப்பாண்டிற்காக பழங்குடியினருக்காக செயல்படுத்தப்பட்டு வரும் பல்வேறு திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆய்வு செய்யப்பட்டது. பழங்குடியின மக்களின் அடிப்படை தேவையான ஜாதி சான்றிதழ் இதுவரையில் 1,40,000 பேருக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் மற்ற நலவாரியங்களுக்கு இணையாக பழங்குடியினர் நலவாரியத்திற்கும் சலுகைகள் வழங்கப்படுவதாகவும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் தமிழரசி தெரிவித்தார். பழங்குடியினர் நலவாரிய கூட்டம் அந்த நலவாரியத்தின் மூலமாக மற்ற வாரியங்களுக்கு என்ன உதவித்தொகை வழங்கப்படுகிறதோ அதே உதவித்தொகை இந்த வாரியத்தின் மூலம் வழங்கப்படுகிறது. அந்த வகையில் நம்முடைய பழங்குடி நலவாரியத்திற்கு தலைவர் கலைஞர் அவர்கள் 3 கோடி ரூபாய் நிதி தந்திருக்கிறார்கள். இந்த கூட்டத்தில் ஆதி திராவிடர் நலத்துறை செயலாளர் விஸ்வநாத், ஆணையர் சிவசங்கரன், பழங்குடியினர் நலத்துறை இயக்குநர் ரவீந்திரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.